இந்த சீசனில் மட்டும்தான் இந்த காய் கிடைக்கும். சுட சுட சாதத்தில் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற விலாங்காய் துவையல் செய்யலாமா? ரொம்ப காயாகவும் இல்லாமல் அதே சமயம் பழமாகவும் இல்லாமல் மாட்ரேட்டாக இருக்கிற மாதிரி ஒரு காயை செலக்ட் பண்ணி பல்ப்பு செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து வெந்தயம், சீரகம், தனியா, கடுகு, வெள்ளை எள்ளு, பச்சை மிளகா, சிகப்பு மிளகாவை நல்லா வதக்கி ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து கொரக்குறங்கிற பதத்துக்கு அரைச்சதுக்கு அப்புறமா இந்த விலாங்காயோடு உப்பு, வெல்லம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கொரக்குறங்கிற பதத்துக்கு அரைச்சிக்கலாம். அடுத்த தாளிப்புக்கு ஒரு பேனில் கடுகோடு உங்களுக்கு விருப்பமான தாளிப்பு வகைகளை சேர்த்து கூடவே அரைச்சி வச்சிருக்கிற இந்த துவையலும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் பெரட்டி எடுத்தா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான விலாங்காய் துவையல் ரெடி. தண்ணி சேர்த்த ஒரே காரணத்தினால தான் இந்த மாதிரி நம்ம பெரட்டி எடுக்கிறோம். என்ன சீசன் முடியறதுக்குள்ள ட்ரை பண்ணி பார்ப்பீங்க தானே? மீனா சமையலை பாருங்க, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.